செவ்வாய் கிரகம் பூமிக்கு அருகில் இருப்பதாலும் சூரியனை சுற்றும் கோள்களிலேயே மிகவும் கவர்ந்தெழுக்கக்கூடிய வகையில் சிவப்பு நிறத்தில் இருப்பதாலும் அனைவரின் கவனத்தையும் பெற்றுள்ள ஒரு முக்கிய கிரகமாக இருக்கிறது. சூரியனிலிருந்து 4வது கிரகமாக இருப்பது இந்த செவ்வாய் கிரகம். துருப்பிடித்த நிறத்திலான இரும்பு தாதுகளை கொண்டிருக்கும் பல்வேறு பாறைகளும் சிவப்பு பழுப்பு நிறத்திலான பாலைவனமும் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் காணப்படுகின்றன. இப்படி செவ்வாய் கிரகத்தின் 70 விழுக்காடு மேற்பரப்பு சிவப்பு நிறத்திலேயே காட்சியளிக்கிறது. இங்கு அடிக்கடி ஏற்படும் புயல் மேற்பரப்பில் இருக்கும் சிவப்பு மாசை வளிமண்டலத்தில் நிரப்பிவிடும். மேலும் செவ்வாய் கிரகத்தில் ஈர்ப்பு விசை குறைவாக இருப்பதனால் வளிமண்டலத்தில் காணப்படும் இந்த மாசு துகள்கள் நீண்ட நாட்களுக்கு அப்படியே பரவியிருக்கும். இதனாலேயே செவ்வாய்க்குள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறத்தில் காட்சியளிக்கிறது. சூரிய குடும்பத்தில் இருக்கும் கோள்களில் வெள்ளிக்கு அடுத்தாற்போல் செவ்வாய் கிரகம் பிரகாசமாக காட்சியளிக்கிறது என்று விஞ்ஞானிகளால் சொல்லப்படுகிறது. ஆனாலும் செவ்வாய் கிரகம் ஏன் சிவப்பாக இருக்கிறது என விஞ்ஞானிகள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதில் கடந்த பிப்ரவரி மாதம் புதிதாக செய்த ஆய்வின் தகவலை வெளியிட்டிருந்தனர். அது என்ன தகவல், மற்ற கிரகங்களின் நிறம் என்ன, செவ்வாயின் மேற்பரப்பு எப்படி இருக்கும் என்று அறிவியலாளரும் விஞ்ஞானியுமான தாவி வெங்கடேஸ்வரனிடம் பேசினோம். அதற்கு அவர் கொடுத்த தகவலை இந்த காணொளியில் பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தோட தரைப்பரப்புல பாத்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு செறிவா இருக்கு. அந்த இரும்பு ஆக்சைடுல சூரிய ஒளி பட்டு பிரதிபலிக்கும் போது கூடுதலாக சிவப்பு நிற ஒளி பிரதிபலிப்பாகுது. அதனால பார்வைக்கு ஒரு சிவப்பு கலர்ல நமக்கு கண்ணு தெரியும். ஹெமடைட், ஃபெரிடைட் அப்படின்னா என்ன? ஹெமடைட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இரும்பும் ஆக்சிஜனும் சேர்ந்த ஒரு மூலக்கூறு. இப்போ தண்ணீர் எடுத்துக்கிட்டா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இணைஞ்சது H2O அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது மாதிரி Fe2O3 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 இரும்பு அணுக்கள் 3 ஆக்சிஜன் அணுக்களோட இணைஞ்சு ஒரு கூட்டாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மூலக்கூறு அதான் ஹெமடைட். இதே மாதிரியான இன்னொரு ஒரு மூலக்கூறு தான் ஃபெரிஹைட்ரைட். Fe5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 5 இரும்பு அணுவும் 8 ஆக்சிஜன் அணுவும் ஒரு ஹைட்ரஜன் அணுவும் இணைஞ்சிருக்கும். அதோட சேர்ந்து அந்த இடத்துல ஈரப்பசையும் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்துல ஃபெரிஹைட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள், கனிம பொருள் உருவாகும். அதுவும் ஒரு சிவப்பு கலர்ல இருக்கும். அந்த சிவப்பு நிறத்துல இருப்பதனால்தான் உங்களுக்கு இதெல்லாம் கூடுதலாக செவ்வாய்க்கோளினுடைய மேல இருக்கிறதுனால தான் செவ்வாய்க்கோள் நமக்கு சிவப்பாக தெரியும். வெவ்வேறு கோள்கள்ல வெவ்வேறு தரைப்பரப்பு நிறம் இருக்கு. இப்போ நம்ம பூமியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பூமியில இருக்கக்கூடிய கனிம பொருள் மட்டும் இல்லை. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பிளாக் சாயில்னு சொல்லுவாங்க இல்லையா? கருமை நிறமா இருக்கக்கூடிய சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மணல் இருக்கும். அங்க பாத்தீங்கன்னா கூடுதலாக கரிம சத்து இருக்கும். அந்த கரிம சத்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உயிர் பொருள் அதனால வந்தது. இங்க தாவரங்கள் வளருது, நுண்ணுயிர்கள் இருக்கிறது இல்லையா? அதனால பூமியில பாத்தீங்கன்னா பல்வேறு வண்ணங்கள்ல உங்களுக்கு நிலப்பகுதி காணப்படும். பெரும்பாலும் இந்த உயிரியல் காரணங்கள்னால பூமியில அந்த மாதிரி நிறம் ஏற்படும். இப்போ நீங்க அதுவே ஒரு நிலா இல்லைன்னா புதன் கோள் போன்ற கோள்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உயிரி இயக்கம் எதுவும் இல்லை. அங்க வெறும் மணல் மட்டும்தான் இருக்கு. அந்த வெறும் மணல் பொதுவா ஒரு சாம்பல் நிறத்துல தான் இருக்கும். அதனால அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் சாம்பல் நிறமாக தான் தெரியும். செவ்வாயோட மேற்பரப்பை பார்த்தோம்னாக்க பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க நீர் ஓடியதற்கான தடயங்கள் கிடைக்குது. ஒரு காலத்துல அங்க கடல், ஏரி போன்ற நீர்நிலைகள் இருந்திருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய மண்ணுல நீருடன் வினை புரிந்த வேதியியல் வினையினால ஏற்பட்ட பொருட்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு நமக்கு இப்போ தெரியுது. இது ஒரு சுவையான ஒரு விஷயம். அவ்வளவு பெரிய கோள்ல அவ்வளவு அளவு நீர் இருந்திருக்கு. அந்த நீர் இன்றைக்கு ஒரு பொட்டு கூட நம்ம கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாக்க ஒரு கோள் அளவிலான மாற்றம் சாத்தியம்தான் அப்படின்னு நமக்கு ஒரு எச்சரிக்கை தருது செவ்வாய். இப்போ செவ்வாயினுடைய தரைப்பரப்புல அங்கும் இங்கும் உலாவி கொண்டு நாசாவினுடைய பர்சிவரன்ஸ் அப்படிங்கிற அந்த ரோவர் பல ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு வருது. அந்த நிலத்துல ஏற்பட்ட மாற்றங்கள், நீர்னால் ஏற்பட்ட வினையால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, அங்க இருக்கக்கூடிய வானிலையில என்ன மாற்றங்கள் ஏற்படுது, அங்க பாத்தீங்கன்னா பெருமளவுக்கு புழுதி படலம், அதாவது புழுதி புயல் அங்க ஏற்படுது. அந்த புழுதி புயல் குறித்த ஆய்வுகள் போன்ற பல முக்கியமான தகவல்கள், அதாவது செவ்வாய்க்கோளினுடைய தரைப்பரப்பு குறித்த தகவல்களை இன்றைக்கு இந்த நாசாவினுடைய அந்த விண்கலம் நமக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு.